Good morning students. நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் பார்க்க போகிறோம். இது ஜிங்கிறது நமக்கு தெரியும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/r². அதாவது புவியினுடைய ஆரம் அதிகமாக இருக்கிற இடத்துல புவியீர்ப்பு முடுக்கம் குறைவாக இருக்கும், புவியீர்ப்பு முடுக்கம் குறைவாக இருக்கிற இடத்துல ஆரம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒன்று அதிகரிச்சதுன்னா இன்னொன்று குறையும். Since g depends on the geometric radius of the earth, g inversely proportional to 1/r², its value changes from one place to another on the surface of the earth. அதாவது புவிப்பரப்பில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் என்ன மாறுபடும் அப்படின்னா g மாறுபடும். Since the geometric radius of the earth is maximum in the equatorial region and minimum in the polar region, the value of g is maximum in the polar region and minimum at the equatorial region. அதாவது போலார் ரீஜியனில் அதனுடைய ரேடியஸ் குறைவாக இருக்கிறதுனால ஜீனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுவே ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் ஜீனுடைய அதாவது ஆர் வேல்யூ ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜீனுடைய வேல்யூ குறைவாக இருக்கும். When you move to a higher altitude from the surface of the earth, the value of g reduces. அதாவது புவிப்பரப்பிலிருந்து மேலே செல்ல செல்ல g வேல்யூ என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். In the same way, when you move deep below the surface of the earth, the value of g reduces. அதே மாதிரி புவிப்பரப்பிலிருந்து அதனுடைய ஆழப்பகுதிக்கு மையம் நோக்கி செல்ல செல்ல g வேல்யூ என்ன ஆகிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதை தான் சொல்கிறாங்க வேல்யூ ஆஃப் g இஸ் 0 அட் த சென்டர் ஆஃப் த எர்த். அதாவது புவியினுடைய மையப்பகுதியில் g வேல்யூ 0. இதை பற்றின கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாஸ் அண்ட் வெயிட், நிறை மற்றும் எடை. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இது எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி. மாஸுங்கிறது பொருட்களினுடைய அடிப்படை பண்பு. மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாசுங்கிறது ஒரு பொருளில் பொதிந்திருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு, அதை தான் சொல்கிறாங்க. இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் கிலோகிராம். இதனுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்க்கரை 1 கிலோகிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, துகள்கள், அதனுடைய அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பருப்பொருள்கள்னு சொல்கிறோம். அந்த பருப்பொருள்களின் அளவு எந்த இடத்துல இருந்தாலும் மாறுபடாது. அதனால தான் இப்போ 1 கிலோகிராம் சர்க்கரையில் இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை எந்த விதத்துலேயும் மாறாது. அப்போது நம்ம அந்த 1 கிலோ சர்க்கரையை நம்ம பூமியில் வச்சாலும் சரி, நிலவில் வச்சாலும் சரி, புவிப்பரப்பில் எந்த பகுதியில் வச்சாலும் சரி அதனுடைய மதிப்பு மாறாது. அதை தான் சொல்கிறாங்க மாஸ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன் ஆஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ பாடி டியூ டு த கிராவிட்டி. எடை பார்த்தோம் அப்படின்னா இடத்திற்கிடம் மாறுபடும். என்ன காரணம் அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து எடையினுடைய அளவு மாறுபடும். எடை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் ஈக்குவல் டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அதாவது வெயிட் அதிகரிச்சது, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அதிகரிக்கும் போது வெயிட் அதிகரிக்கும், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் குறையும் போது வெயிட்டும் குறையும். அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இப்போது வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம், m இன்ட்டு g ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மாஸ். g ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எர்த் அட் sea level 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அதாவது sea லெவலில் நம்மளோட கிராவிட்டி ஆஃப் எர்த் பார்த்தோம் அப்படின்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். வெயிட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. டைரக்ஷன் ஆஃப் வெயிட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். அதாவது அதனுடைய டைரக்ஷன் ஆஃப் வெயிட்னுடைய திசை எப்பொழுதும் அதனுடைய மையப்பகுதியை நோக்கி தான் அமையும், புவியினுடைய மையப்பகுதியை நோக்கி அமையும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் நியூட்டன். SI unit of weight is Newton. அதே SI unit of mass is kilogram. Weight of your body varies from one place to another place on the surface since it depends on the acceleration due to gravity of earth. Weight of your body is more at the poles than the equatorial region. அதாவது பொருட்களினுடைய வெயிட்டு அதனுடைய புவியினுடைய துருவ பகுதிகளில் அதிகமாக இருக்கும், அதனுடைய மையப்பகுதிகளில் குறைவாக இருக்கும். The value of acceleration due to gravity on the surface of the moon is 1.625 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்.
அதாவது மூணுடைய கிராவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1.625 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இது மூணுடைய கிராவிட்டி 1 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. இதுவே நம்ம புவிப்பரப்பில் இருக்கக்கூடிய கிராவிட்டி சீ லெவலில் பார்த்தோம் அப்படின்னா என்னது 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதுக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. புவிப்பரப்போட கம்பேர் பண்ணும்போது மூணில் வந்து அதனுடைய கிராவிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. பாருங்கள், this is about 0.1654 times the acceleration due to gravity of the earth. If a person whose mass is 60 kg stands on the surface of earth, his weight would be 588 Newton. W is equal to mg. அது நமக்கு தெரியும். m into g அதாவது நிறை இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு மனிதனுடைய எடை புவிப்பரப்பில் ஒரு மனிதனுடைய நிறை 60 கிலோகிராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய எடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை வந்து அவனுடைய நிறைய அதாவது மாஸை ஜி வேல்யூவோட மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அதனுடைய எடை. இஃப் த சேம் பர்சன் கோஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் ஹீ வுட் வெயிட் ஒன்லி 97.5 நியூட்டன். அதே 60 கிலோ கொண்ட மனிதன் நிலவுக்கு செல்லும்போது அவனுடைய எடை வந்து மிகவும் குறைவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து குறைவாக இருக்கிறது தான். அப்போது 60 வந்து 1.625 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 9.5 நியூட்டன். பட் ஹிஸ் மாஸ் ரிமைன்ஸ் த சேம் 60 கிலோகிராம் ஆன் போத் த எர்த் அண்ட் த மூன். ஆனால் அவனுடைய மாஸ் வந்து புவிப்பரப்புலையும் 60 கிலோ தான் இருக்குது, நிலவிலையும் 60 கிலோ தான் இருக்குது. புவியீர் முடுக்கம் மாறுறதுனால புவியீர் முடுக்கம் பூமியில் அதிகமாக இருக்கிறதுனால அவனுடைய எடை அதிகமாக இருக்குது, நிலவில் குறைவாக இருக்கிறதுனால அவனுடைய எடை குறைவாக இருக்குது. இதுதான் அதற்கு காரணம். நெக்ஸ்ட்டு அப்பேரண்ட் வெயிட். அப்பேரண்ட் வெயிட் மீன்ஸ் தோற்ற எடை. The weight that you feel to possess during up and down motion is not same as your actual weight. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு தரையில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம், ஓய்வு நிலையில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரிஜினல் வெயிட் நமக்கு தெரியும். அதாவது ஒரிஜினல் வெயிட் வந்து இருக்கும். இதுவே நம்ம புவிப்பரப்புலேருந்து மேலே செல்ல அதாவது உயரம் போக போக வெயிட் வந்து சேஞ்ச் ஆகும், கீழே வர வெயிட் சேஞ்ச் ஆகும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தோற்ற எடை. அப்பேரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் ஆஃப் த பாடி அக்கயர்ட் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. அதாவது நமக்கு தெரியும் எடை வந்து புவியீர்ப்பு முடுக்கம் மாறுபடுறதுனால மாறுபடும் அப்படின்னு. அந்த எடை மாறுபாட்டுக்கு புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும் காரணம் இல்லை, மேலும் சில புறவிசைகளும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Let us see this from the following illustration. Let us consider a person of mass m who is traveling in lift. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷன் எம் நிறை கொண்ட ஒரு மனிதன் ஒரு லிஃப்ட்டில் வந்து மேலையும் கீழையும் போகிற மாதிரி வச்சுக்கலாம். The actual weight of the person is W is equal to mg. அந்த மனிதனுடைய உண்மையான எடை வந்து பார்த்தோம் அப்படின்னா W is equal to mg, which is acting vertically downwards. The reaction force exerted by the lift surface or taken as apparent weight is acting vertically upwards. அதாவது அந்த லிஃப்ட் சர்ஃபேஸை பொறுத்து அந்த ஆர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அவனுடைய வெயிட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது. Let us see different possibilities of the apparent weight or of the person that arise depends on the motion of the lift upwards or downwards, which are given in table 1.2. இந்த apparent வெயிட் அதாவது இந்த தோற்ற எடைங்கிறது எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தான் நமக்கு இந்த டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் 1 நிலை 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. அதாவது ஏ என்ற முடுக்கத்தில் அந்த லிஃப்ட் வந்து மேல் நோக்கி நகருது அப்படின்னா என்னாகும், அவனுடைய எடை வந்து அதிகமாகும். பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. அப்போ ஜி ப்ளஸ் ஏ ஆக்சலரேஷன் ப்ளஸ் கிராவிட்டி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆர் வெயிட்டாக இருக்குது, அதனால் அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தேன் த ஆக்சுவல் வெயிட். அப்போ என்னாகுது அப்படின்னா தோற்ற எடையை விட அவனுடைய எடை அதிகமாக தெரியுது. அடுத்தது கேஸ் 2ல் பாருங்கள், லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ. அதே லிஃப்ட் வந்து கீழ்நோக்கி நகரும் பொழுது என்னாகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் ஏங்கிற முடுக்கத்தில் நான் கீழ் நோக்கி நகரும்போது ஜி மைனஸ் ஏ. அப்போது ஆர் லெஸ் தேன் டபிள்யூ. அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸ்ஸர் தேன் த ஆக்சுவல் வெயிட். கீழ் நோக்கி வர புவியீர்ப்பு முடுக்கம் குறையும்னு படித்தோம் இல்லையா, அதனால் ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய வெயிட்டும் குறைஞ்சிட்டு வருது. நெக்ஸ்ட்டு
கேஸ் 3 லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட். அதாவது லிஃப்ட் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது என்னது அதனுடைய ஆரம் ஈக்குவல் டு mg. அப்போ r ஈக்குவல் டு w. அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். அப்பரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஸ் 4 லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அதாவது தடையின்றி தானே விழக்கூடிய பொருளினுடைய வெயிட் வந்து எப்பவுமே சுழியாக தான் இருக்கும்னு நம்ம படித்து சொல்கிறாங்க. அதனால் இங்கே ஆர் வந்து 0. அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட்ஸ் அமேசிங். யூ ஆக்சுவலி ஃபீல் as if you are falling free without having any weight. அதாவது பார்த்தோம் அப்படின்னா this is due to the phenomenon of weightlessness. You seem to have lost your weight when you move down with a certain acceleration. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் டியூ டு இப்போ வந்து ரோலர் கோஸ்டர்லலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம மேலே போக போக வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், கீழ் நோக்கி செல்ல வெயிட் குறைவாக இருக்க மாதிரி இருக்கும். யூ சீம் டு have lost your weight when you move down with a certain acceleration. Sometimes you experience the same feeling while traveling in a lift. அதாவது நம்ம அந்த ரோலர் கோஸ்டர்லாம் போகும்போது இல்லை அந்த ராட்டனத்திலலாம் சுற்றும்போது பார்த்திங்கன்னா மேலே போகும்போது வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும், மேலேருந்து கீழ் நோக்கி வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் எடை வந்து இழந்தது போல் தோன்றும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. when the person in a lift moves down with an acceleration equal to the acceleration due to gravity. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலேருந்து அதாவது புவிப்பரப்பை நோக்கி வரும்பொழுது ஆக்சலரேஷனும் அதனுடைய கிராவிட்டியும் வந்து ஈக்குவலாக இருக்கிறது தான் நம்ம வந்து வெயிட்லெஸ்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம். வென் ஏ ஈக்குவல் டு ஜி, அதாவது முடுக்கமும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது திஸ் மோஷன் இஸ் கால்டு ஃப்ரீ ஃபால். அதாவது தடையின்றி தானே விழும் நிலைன்னு சொல்லுவாங்க. ஹியர் த அப்பரண்ட் வெயிட், இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா தோற்ற எடை 0 ஆஃப் த பர்சன் இஸ் 0. திஸ் கண்டிஷன் ஆர் ஸ்டேட் ரெஃபர்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். அதாவது இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க எடை இழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. த சேம் எஃபெக்ட் டேக்ஸ் பிளேஸ் வைல் ஃபாலிங் ஃப்ரீலி இன் ஏ ரோலர் கோஸ்டர் ஆர் ஆன் எ ஸ்விங் ஆர் இன் ஏ வெர்டிக்கல் ஜான் வீல். ஏதாவது நம்ம ஊஞ்சல் ஆடும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஊஞ்சல்லேருந்து டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். திருப்பி ரிவர்ஸில் நம்ம பழைய நிலைக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து வெயிட் இல்லாத மாதிரி தோணும். காரணம் என்ன அப்படின்னா இந்த அப்பரண்ட் வெயிட். யூ ஃபீல் அன் அப்பரண்ட் வெயிட் loss and weight gain when you are moving up and down in such rides. இந்த மாதிரியான ரைட்ஸில் நம்ம வெயிட் குறைகிறதையும் அதிகமாகிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் அஸ்ட்ரானட்ஸ்க்கு வந்து ஏன் வெயிட்லெஸ்னஸ் மாதிரி தோணுது அப்படின்னா some of us believe that astronauts in the orbiting space station do not experience any gravitational force of the earth. அதாவது அஸ்ட்ரானஸ் வந்து ஸ்பேஸில் மறந்துட்டுருக்குறாங்க, அங்கே வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இல்லாதனால தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஸோ தே ஃப்ளோட், அதனால தான் அவங்க மிதக்குறாங்க. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். அது வந்து உண்மை கிடையாது. அஸ்ட்ரானட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டால் வெலாசிட்டி. Since space station and astronauts have equal acceleration, they are under free fall condition. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விண்கலம் வந்து எவ்வளோ திசைவேகத்தில் சுற்றுதோ, அதாவது விண்கலத்தினுடைய திசைவேகம் நார்மலாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அஸ்ட்ரானட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த விண்கலத்தினுடைய திசைவேகத்தை ஈக்குவலாக அவருடைய ஆக்சலரேஷன், விண்கலத்தினுடைய ஆக்சலரேஷனும் அவருடைய ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து மிதக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆக்சுவலாக கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே ஆக்சலரேஷனில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். r equal to 0 refer case 4 in table 1.2. Hence both astronauts and the space station are in the state of weightlessness. இந்த இடத்துல அஸ்ட்ரானட்ஸும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்கலமும் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு எப்படி தெரியுது விண்கலமும் அந்த அஸ்ட்ரானட்ஸும் வந்து மிதந்துட்டுருக்கிற மாதிரி தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா g equal to a. நெக்ஸ்ட்டு application of Newton's law of gravitation.
நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இன்றைக்கி நீங்கள் இதை படிக்க போகிறது இதுதான். டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷனல் லா. அதாவது அண்டத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய ஈர்ப்பை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தி இந்த விதி பயன்படுது. மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எக்ஸெட்ரா கேன் பி கால்குலேட்டட் வித் எ ஹையர் ஆக்யூரசி. அதாவது மிக துல்லியமாக நம்மளுடைய புவியினுடைய ஆரம், அதனுடைய வெயிட்டு, அதனுடைய ஆக்சலரேஷன், கிராவிட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நியூட்டன்ஸ் லா வந்து லா ஆஃப் கிராவிடேஷனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். அதாவது புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பயன்படுது. ஒன் ஆஃப் த irregularities in the motion of stars is called wobble, lead to the disturbance in the motion of a planet nearby. In this condition, the mass of the star can be calculated using the law of gravitation. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விண்மீன்களுடைய சீரற்ற இயக்கம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓபிள்னு சொல்லுவோம். இந்த விண்மீன்கள் வந்து நார்மலாக இருக்கிறத விட இர்ரெகுலராக வந்து மோஷன் ஆகுச்சு, அப்படி இயங்குச்சு அப்படின்னா அதை அதனுடைய நிறைய கால்குலேட் பண்ணி அது ஏதாவது கோள்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதா என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விதி பயன்படுது. ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ரோபிசம் which is the property of a root responding to the gravity. அதாவது நம்ம வந்து பயாலஜியில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதாவது வேர்கள் வந்து ரூட்ஸ் வந்து ஜியோட்ரோபிசம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்டெம் வந்து ஃபோட்டோட்ரோபிசம்னு படிச்சிருப்பீங்க. அதாவது ஒளிசார் பசைவு, புவிசார் பசைவுன்னு படிச்சிருப்பீங்க. வேர்கள் வந்து புவியை நோக்கி வளர்றதுக்கு காரணம் அதனுடைய புவிசார் பசைவு, ஜியோட்ரோபிசம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் எது பயன்படுது அப்படின்னா இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பயன்படுது. ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் விண்வெளி பொருட்களினுடைய பாதைகளை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராவிடேஷனல் லா வந்து பயன்படுது. Okay students, today your homework, this law, 5 points, read well and send the homework. Thank you.